வணக்கம். இப்ப இந்த வீடியோ பாருங்களேன். நாங்க கலைஞர் அடிப்போம் எவனுங்க கூடாது, ஆனா கலைஞர் எவனாவது அடிச்சா நாங்க கேட்போம். அதாவது கலைஞரை யாரு வேணாலும் பேசக்கூடாது, நாங்க என்ன வேணாலும் பேசிக்குவோம். இதுலயே தெரியுதுல்ல, இவங்க திமுகவோட விஷயத்தெல்லாம் கலந்துட்டாங்கன்னு. எவ்வளோ பெரிய ஆளுங்களா இருந்தால் நம்ம இத்தனை நாள் இவங்களை நம்ம ஒரு சாதாரண ஆளுங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். இவங்களுக்காக நம்ம துணை நின்றுருப்போம். இப்போ எல்லாத்தையும் மாறுதலாக தளபதினு ஒரு ஆள் உள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க யார் யார் எந்தெந்த விஷயத்தில் இருக்காங்க, யார் யார் எந்த நிலைப்பாட்டு இருக்கான்னு நம்மளுக்கு தெரியுது. அதை விடுங்க, இப்போ பெரியார் மண்ணுலடா, பெரியாரே மண்ணு தான் அப்படின்னு சொல்கிற ஆளுங்க இப்போ பாருங்களேன், இந்த வீடியோ பாருங்க. பெண்ணிய விடுதலை, சாதிய விடுதலை, சமூக நீதியை நாங்கள் ஏற்கிறோம். பெரியாருடைய வழிவந்த பேரப்பிள்ளைகள் கேட்கலாம் இல்லையோ, பெரியார் திட்டினா பிரபாகரன் பிள்ளைகள் நாங்க கேட்போம்டா. நீ தொட்டுப்பா, இனிதான் இருக்கு வேடிக்கை. டேய் என்னமாடா உருக்குனீங்க எப்பா, இப்படி எல்லாம் பேசிட்டு இப்போ என்ன சொல்றாங்க தெரியுமா? பெரியார் எங்களுக்கு என்ன அது இதுன்னு சொல்லிட்டு ஓவரா பேசுறானுங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, பெரியார் ரொம்ப கேவலப்படுத்தி பேசுற மாதிரி பேசுறாங்க. அதெல்லாம் விடுங்க, ஓகேங்களா? இவங்க முன்ன ஒரு நியாயம் பேசுவாங்க, இப்போ ஒரு நியாயம் பேசுவாங்க, அப்புறம் ஒரு நியாயம் பேசுவாங்க. இது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம்தான். இதை விட்டுருங்க. ஏன்னா இதை நம்ம அடிக்கடி பேசிட்டு இருக்கிறதுனால நம்ம எனர்ஜி கூட தான் வேஸ்ட் ஆகுது. இப்ப நம்ம தளபதி பத்தியே நம்ம பேசிடுவோம். இனிமே கவலைப்படாதீங்க, உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தோழன், உங்க விஜய். இப்ப கரூர் மக்களை சந்திச்சுட்டு வந்ததுல இருந்து இப்ப தலைவர் ரொம்ப ஓரளவுக்கு அதிலிருந்து ஒரு 5% 10% மீண்டு இப்போ ஓரளவுக்கு வந்திருக்காரு. இன்னைக்கு நிர்வாகிகள் கூட்டம் நடந்திருக்குது. அதுல பாத்தீங்கன்னா நிர்மல்குமார் ஆகட்டும், அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு நிர்வாகி ஆகட்டும், 2 பேரும் பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதை நம்ம பார்த்தோம். அவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இது முழுக்க எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். இதுல இருந்து நாங்க மீண்டு வரதுக்கு தான் ரொம்ப பாடுபட்டோம். தலைவரும் அது போல மீண்டு வரதுக்கு தான் ரொம்ப பாடுபட்டாரு. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நம்ம உஷாரா இருக்கணும். இனிமேல் வரக்கூடிய காலங்களில் நாங்கள் கரெக்டாக இருப்போம். அது போல இந்த விஷயத்தை இதோட மறந்துடுங்க. இதை போல சிபிஐ இப்போ விசாரிச்சுட்டு இருக்கு. அவங்க என்ன முடிவெடுக்கணுமோ அவங்க எடுத்துக்குவாங்க. அது வரலும் கொஞ்சம் பொறுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ அது போக ஒரு ஸ்பெஷல் நியூஸ் ஒன்று வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பொதுக்குழு கூட்டம், சிறப்பு பொதுக்குழு கூட்டம். அதை விஜய் சார் மக்கள் சந்திப்பில் ஈடுபட போறாரு. அது என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம், அதாவது நவம்பர் 5ஆம் தேதி வச்சிருக்காங்க. 5ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்குன்னு நினைக்கிறேன். அந்த அன்னைக்கு வச்சிருக்காங்க. அன்னைக்கு காலையில் 10 மணிக்கு 9 to 10 மணிக்கு விழா ஆரம்பிக்க போகுது. அந்த அன்னைக்கு ஒரு ஹோட்டலில் இந்த மாதிரி தங்க வச்சு அந்த சிறப்பு பொதுக்குழுவில் சில முடிவுகள் எடுப்பாங்க. அது பப்ளிக்காக எல்லாத்துக்கும் ஒளிபரப்பப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்கு தான் அவங்க பேசியிருக்காங்க. இப்போ தலைவர் ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காரு. அதுதான் மக்கள் சந்திப்பு. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் இவங்க மீண்டும் அந்த மாதிரி தாவைக்கா ஒரு பரப்புரை செய்கிறதுக்கு அனுமதி ஒரு அப்ளை பண்ணியிருக்காங்க. அதுவும் கூடிய சீக்கிரத்தில் கிடைச்சிச்சுன்னா மீண்டும் நம்மளுக்கு ஒரு திருவிழா கூட்டம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். இவங்க எப்படா விஜய் வெளியே வருவார், வந்த உடனே ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் அதை வச்சு நம்ம ஏதோ ஒன்று ஆதாயம் தேடலாம், அதை வச்சு நம்ம வீடியோ போட்டு கண்டபடி திட்டி ஏதாவது காசு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆளுங்கெல்லாம் பரபரப்பாக சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. சும்மா மேல்றவன் வாயில் அவுள் கிடைச்ச மாதிரி இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படிதான் அந்த காலகட்டங்கள் போயிட்டு இருக்கு. குறிப்பாக நான் இன்னொரு வீடியோ பார்த்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் மூத்த பத்திரிகையாளர் பேட்டி கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, 6 மணிக்கு மேலே ஆச்சுன்னா விஜய் குடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அவர் கையெல்லாம் நைட்டு 7 மணிக்கு மேலே நடுங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா இவர் தானே பக்கத்தில் உட்காந்து ஊற்றி கொடுத்தாரு. அதனால் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா இவரும் சேர்ந்து எல்லாம் குடிச்சிட்டு அவரோட பக்கத்தில் உட்காந்து அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த பத்திரிகையாளர் அந்த மாதிரி அவதூறு பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பழைய வீடியோ தான், இதெல்லாம் புதுசு கிடையாது. இப்போ இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நடந்த வீடியோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்டாம்பிட் நடந்ததுக்கு அப்புறம் இந்த நடந்தக்கூடிய ஒரு வீடியோ. இதில் அந்த மாதிரி அவர் பேசியிருக்காரு. இது போக அந்த அவதூறு பரப்பின நபர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. பட் நான் இன்னைக்கு தான் ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலோட ஆழமான நிகழ்வு என்ன,
அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு சேனல் ஆரம்பிச்சுட்டு அரசியலை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் எப்படி. ஆனா ஒரு விஷயம் நான் சொல்றேன், இது வந்து 100க்கு 100 உண்மை. ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இளைஞர்களை வந்து அரசியல் பக்கம் திருப்பிட்டதுல விஜய் சாருக்கு வந்து ஒரு 100% பங்கு அவருக்கு இருக்கு. இதுக்கு விஜய் சார் மட்டும் அரசியலுக்கு வரலினா இத்தனை பேர் அரசியல் பத்தி பேசியிருக்கவே மாட்டாங்க. இத்தனை பேர் அரசியல் பத்தி என்னென்ன தெரிஞ்சிருக்காது. ஒரு 1000 ரூபாய் கையில வாங்கிக்கணும், இந்த பக்கம் ஒரு ஓட்டை போட்டுக்கணும், திமுக அதிமுகன்னு சொல்லிட்டு இவங்க அவங்க இவங்க அவங்கன்னு சொல்லிட்டு மாறி மாறி நம்ம இவங்களை வாழ வச்சுக்கணும். யாரு என்ன வந்து ரோட்டை போட்டாலும் சரி, காட்டை போட்டாலும் சரி, என்னத்தை போட்டாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாம பாட்டுக்கு வாழ்ந்துகிட்டு இருந்தோம் பாத்தீங்களா. அதெல்லாம் அரசியல் இல்லடா, இதுக்கு மேல ஒரு அரசியல் இருக்கு. அது நான் வந்து உங்களுக்கு கற்பிக்கிறேன், கண்மூடித்தனமா தெரியாதுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நம்மள தற்குறின்னு சொல்றானுங்க பாத்தீங்களா, அந்த தற்குறிங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்படி ஒரு அரசியல் இருக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அரசியல் படுத்தின நம்ம தளபதி தான் இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயத்துல அங்கம் வகிக்கிறாரு. அது போல இப்போ வந்து இன்னொரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து சில முக்கியமான கட்டுப்பாடுகள் வந்து போட்டிருக்கிறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா தென்காசியில அங்க இருக்கிற நிகழ்வுகளுக்கெல்லாம் ஒரு பராமரிப்பு பணிகளுக்கு, இந்த தூர் வாடுறதுக்கு, ஏரிகளுக்கு சுத்தம் பண்றதுக்கு, இன்னும் நிறைய விஷயங்களுக்கு வந்து நல்லது பண்ணியிருக்காரு. அந்த திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்காரு. ஒரு நல்ல விஷயம்தான், அதில் தவறுன்னு யாரும் சொல்லவே முடியாது. அது போல இந்த நெல் மூட்டைங்க வந்து முளைச்சு போனதுக்கு காரணம் வந்து நிறைய காரணம் சொன்னாலும் கூட, ஆனால் நெல் மூட்டை முளைச்சு போனது முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகளோட டீலிங் வச்சிருக்கிற அமைச்சர்கள் தான். ஏன்னா அவங்க தான் வந்து இதுக்குண்டான விலையை கொடுத்து அவங்க வாங்கியிருக்கணும், அவங்க வாங்கலை. அதனால அந்த முளைச்சு போச்சு, நெல்லெல்லாம் புல்லா முளைச்சு போச்சு. இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் தான் முளைச்சிருக்குது அப்படிங்கிறது ஒன்று, அப்புறம் 20% தான் முளைச்சிருக்குது, 30% தான் முளைச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. எத்தனை % முளைச்சா என்னப்பா, ஒரு மூட்டை நெல் முளைச்சாலும் அது நஷ்டம் தானே, அது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. இப்போ வந்து சீமான் அவர்கள் என்ன பண்ணிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவங்க தம்பிகளோட போய் அந்த நெல்லெல்லாம் முளைச்சது பார்த்தீங்களா, இப்போ அங்கே போய் போராட்டத்தில் ஈடுபட்டுருக்கிறாங்க. போராட்டத்தில் ஈடுபட்டுருக்கிறாங்கன்னா அவங்க போய் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நெல் இப்படி வேஸ்ட்டாக போச்சே அப்படிங்கிறதுக்கெல்லாம் அவங்க போராட்டம் பண்ணுறாங்க. உண்மையிலே அதெல்லாம் ஹேண்ட்ஸ்அப் தான், நல்ல ஒரு சூப்பரான விஷயம் தான். இதுக்கெல்லாம் வந்து நம்ம சீமானை வந்து அண்ணனை வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவரும் இது கொஞ்சம் இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் சீமான் அண்ணன் கொஞ்சம் போல்டாகவே இறங்கி செய்வார். இதையெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து போன எலெக்ஷனில் வந்து சீமான் அண்ணனுக்கு சப்போர்ட்டாக இருந்தோம். இப்போ வந்து அதிகப்படியாக ஒருத்தர் வந்து அவரை டார்கெட் பண்ணி இறக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஒருத்தர் வந்து நம்ம கேவலமாக பேசதான் அந்த ஆள் மேலே நம்மளுக்கு கோபம் வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா கேவலமாக பேசுகிறான் பார்த்தீங்களா, அந்த ஆள் மேலே தான் நம்மளுக்கு கோபம் வரும். ஒன்றுமே பேசாதவனை பிடிச்சிக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்களா, அதனால தான் ஒன்றுமே பேசாதவன் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் எல்லாம் திரும்புகிறாங்க. அவனும் ஆப்போசிட்டில் பேசி இவனும் ஆப்போசிட்டில் பேசி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா யார் நல்லவன் யார் கெட்டவன் தெரிஞ்சிருக்கும். ஒருத்தன் பேசவே மாட்டேன்றான், ஆனால் அவனை பிடிச்சி பேசிக்கிட்டே இருந்தோம்னா இப்போ வந்து யாரு மேலே பரிதாபம் அதிகமாகும், பேச்சு வாங்கிட்டு இருக்கிறவங்க மேலே தான் பரிதாபமாகும். இப்போ அந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதெல்லாம் சுமூகமாக முடியணும் அப்படின்னு சொல்லி தான் நாமளும் நினச்சிட்டு இருக்கிறோம். எப்படியோ முடியும். 2026 தேர்தல் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பயங்கரமான ஒரு கொண்டாட்டமான தேர்தலாக இருக்கும். அதுக்கு முன்னாடி எந்த இஷ்யூவும் நடக்காமல் கரூர் ஸ்டாம்பேடு மாதிரி ஒரு சில சம்பவங்கள் நடக்காமல் நம்ம பார்த்துக்கிறது பரவாயில்ல. ஏன்னு கேட்டிங்கன்னா மக்கள் எல்லாரும் பாதுகாப்பாக இருங்க அப்படின்னு சொல்லி தான் எல்லா தலைவரும் வற்புறுத்துறாங்க, எல்லா தலைவரும் அறிவுரை சொல்கிறாங்க. அதுபோல் நம்மளும் வந்து அவங்களுக்கு சொல்கிற மாதிரி நம்மளும் வந்து சில விஷயங்களை கட்டுப்பாடோடு இருந்துக்கிட்டால் நல்லது. 2026 தேர்தல் வந்து உண்மையிலே வெகு சிறப்பாக இருக்க போகுதுங்கிறது இப்பயே தெரிஞ்சு போச்சு. ஓகே, இதுக்கு மேலே நீங்கள் மக்களாகிய நாம் தான் அதிலிருந்து உஷாராக இருக்கணும். குறிப்பாக நம்ம தளபதி மீண்டு வந்தது ஒரு நம்மளுக்குள்ள ஒரு பெரிய புத்துணர்ச்சியாக இருக்குது. அவர் உண்மையிலே ஒற்றை தலைமை தான், என்றைக்குமே தளபதி டிவிக்கே மட்டும்தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அரசியல் என்றும் நம்மோடு, நான் என்றும் உங்களோடு. நன்றி.